ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாணவன் இருக்காங்க. அவன் எவ்வளோ இப்போ 31% ஸ்கோர் பண்ணுறான். இருந்தாலும் 12 மார்க் கம்மியாக இருக்கனால ஃபெயில் ஆகிடுறான். எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 35% தான் பாஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டு 100% என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேயா? 31% வாங்குறான், 12 மார்க்கில் ஃபெயில் ஆகுறான்னு சொல்லிட்டு 35% எடுத்தால் பாஸு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மொத்த மார்க் 100% என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 31% அவன் வாங்குறான், ஆனால் 35% எடுத்தால் அவன் பாஸு. ஆனால் அவன் எடுக்கலை. எவ்வளோ எடுத்திருக்கான்? இதுக்கு 31% எடுத்திருக்கான். அப்போ எவ்வளோ பர்சன்ட் கம்மியாகுது? 4% கம்மியாகுதா? இது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க, எவ்வளோ மார்க் கம்மியாயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. 12 மார்க் குறைவாக எடுத்திருக்கான். அப்போ பர்சன்ட் படி 4% கம்மியாகவும் மார்க் படி 12 மார்க் கம்மியாகவும் எடுத்திருக்காளா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த 4% தான் 12 மார்க்னு எடுத்துக்கலாம்ல. அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ 4% தான் 12 மார்க்னா அவங்க என்ன கேட்குறாங்க, டோட்டல் மார்க்கு. அப்போ டோட்டல் மார்க்னா 100%. அப்போ 4% தான் 12 மார்க் அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். போட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 4 × 12 3 டைம்ஸ் வருமா? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 3 × 100 300. அப்போ டோட்டல் மார்க் என்ன? 300. ஓகேயா?